வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான நபர் தனது சிறுநீரகத்தை சிறுநீரக செயலிழப்பிலிருந்து எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி பேசுகிறோம். ஏனென்றால் எங்கள் வீட்டிற்கு சுற்றி நிறைய மக்களின் சிறுநீரக பிரச்சனைகள் காணப்படுகின்றன. மேலும் நான் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வரையில் வருகிறது என்று நான் உணர்கிறேன். எனவே இன்று இந்த வீடியோவை உருவாக்குவதன் காரணம் உங்கள் சிறுநீரகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அதனால் நாம் சிறுநீரக பிரச்சனைகளின் காரணங்களும் பற்றி பேசிக் கொள்ளலாம். ஏனென்றால் காரணத்தை நிர்ணயிக்கின்றது என்றால் அதை நிர்ணயிக்க எனக்கு இன்னும் நல்லது என்று நான் உணர்கிறேன். தற்போது சிறுநீரக செயலிழப்புக்கான காரணங்களில் 80% 40 இரத்த அழுத்தமும் 40 சர்க்கரை நோயும் தான். நமது சமூகம் சிறுநீரக தீவிரத்தின் முன்னாள் காரணங்களில் ஒன்றாகும். இரு நோய்களிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும், ஏனெனில் அவை உடல் நலம் குறைவாக்கும் நோய்கள் ஆகும். ஏனெனில் சர்க்கரை பிரச்சனை இல்லை என்றால் இரத்த அழுத்தம் தானாகவே செயல்படாது. அதான் யாருடைய சிறுநீரகம் தானாகவே செயல்படாது. இப்போது நீரிழிவு நோய் தவிர இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்க்கு பல காரணங்கள் உள்ளன. சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ், சில நேரங்களில் குடும்ப ஸ்ட்ரெஸ், சில நேரங்களில் வேலை ஸ்ட்ரெஸ். ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது. சில நேரங்களில் நாம் இரவில் தாமதமாக விழித்திருக்கிறோம். எந்த காரணத்திற்காகவும் உங்கள் இரத்த அழுத்தம் சாதாரண மதிப்புகளை விட அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நான் கடந்த 10 ஆண்டுகளாக பிபி மருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று நோயாளி கூறுகிறார். ஆனால் எனது சிறுநீரகம் ஏன் சேதமடைந்தது என்று கேள்விக்கிறேன். பிபி மருந்தை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் மருந்து உட்கொண்ட பிறகு உங்கள் பிபி கட்டுப்பாடு குறைந்ததாக வருகிறது அல்லது அது கட்டுப்பாடு கூடியதாக இருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். இது மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று. நீங்கள் மருந்து எடுக்கும்போது முன் மருந்து எடுத்துக்கொள்கிறதுக்கு உங்கள் இரத்த அழுத்தத்தை உறுதிப்படுத்தவும். உங்கள் மருந்தை எடுக்கும் முன் உங்கள் இரத்த அழுத்தம் உயர்ந்து வருகிறதால் அது இரவில் அதிகமாக உயருகிறது என்று அர்த்தம். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் மருந்தை எடுத்துக்கொண்டு உங்கள் நோய் கட்டுப்பாட்டை கண்காணிக்கின்றீர்கள். ஆனால் இரவில் நீங்கள் 810 மணி நேரம் தூங்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தென்படுமா? இரவில் உங்கள் பிபி உயர்ந்து விட்டால் அப்போது உங்கள் குடைகள் இரவில் மட்டுமே சேதம் அடையும். இப்போது ஒரு வருடத்தில் 365 நாட்கள் உள்ளன. இப்போது ஒரு ஆண்டுக்கு 365 நாட்களில் சிறுநீரகம் சேதமடைந்தால் அப்போது பிறகு சில முடிவுகள் ஏற்படும். அதன் விளைவு என்ன? அந்த சிறுநீரகம் ஒரு செயலிழப்பு. எனவே உங்களுக்கு உடன் மருந்து எடுக்கப்பட்டால் பின்னர் மீண்டும் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதை உறுதிப்படுத்த முன்பு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு அறிவார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இயந்திரம் மற்றும் சர்க்கரை இயந்திரத்தை வைக்க வேண்டும். என்னிடம் இயந்திரம் இல்லை என்று நீங்கள் சாக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் மருத்துவரிடம் சென்றால் நான் அதை பரிசோதித்து விடுவேன். என் விருப்பம் 15 நாட்களில் வருகிறது. ஒரு மாதத்திற்குள் வருகிறேன். மருத்துவர் 3 மாதங்களில் என்னை அழைக்கின்றார். 3 மாதங்களுக்கு பிறகு மருத்துவர் என்னை அழைத்தார். ஏனென்றால் நான் மருந்து கொடுத்ததாக மருத்துவர் நினைக்கிறார். வேலை முடிந்தது. ஆனால் அந்த விஷயம் உங்கள் உடலில் கட்டுப்பாடுக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. மருந்து எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் பிரச்சனை கட்டுப்பாடுகளில் மாற்றம் காணப்படாததால் மருத்துவரிடம் மீண்டும் செல்ல வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தால் இது உங்கள் தவறுகளில் ஒன்றாகும். உங்கள் உயர் அழுத்தத்தை நிர்வகிக்க உங்கள் உணவில் உப்புவை குறைக்க வேண்டும். உங்கள் உடலில் உடற்பயிற்சியை சேர்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். உங்கள் உணவை மாற்ற வேண்டும். எந்த வித்தியாசத்தும் இல்லை. நீங்கள் எல்லா பற்றி முயற்சிக்க வேண்டும். இதை நீங்கள் மறக்கின்றீர்கள் என்றால் சிறுநீரகம் செயலிழக்கவில்லை என்று உங்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கும் சாத்தியம் உயரும். நீங்கள் பிபிஐ சரிபார்த்துள்ளீர்கள். அது சாதாரணமாக உள்ளது. சரி, மருந்து அமைக்கப்பட்டுள்ளது, முடிந்தது. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? குடிநீர் அளவு மற்றும் இரத்த அழுத்தத்தை விசேடமாக சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு விடுமுறை நாளில். ஒவ்வொருவருக்கும் வாரம் ஒரு முறை வருகிறது. ஆனால் நீங்கள் அந்த நாள் நிறைய நேரம் கொடுக்கும். அந்த நேரத்திலிருந்து உங்கள் உடலுக்கு சிறிது நேரம் கொடுக்க அவசியம் என்றும் முக்கியம். அதனால் குழந்தைகளுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் பிபி முழுவதும் சரிபார்த்து எழுதிக்கொள்ளும். ஏனென்றால் அதில் அளவுகள் அதிகரித்தால் நீங்கள் இங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க தொடங்கலாம். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நமது நோயினையும் கவனித்துக் கொள்வோம். இப்போது சிறுநீரகத்தை தொற்றுக்குள் வரும் நோய் 200 அளவில் உள்ளது. உங்கள் சர்க்கரை அளவு 200 ஆக உயர்ந்தால் அது சிறுநீரகத்தை காக்கின்றது. எனவே நாம் என்ன செய்வது? உங்கள் இரத்த சர்க்கரை அளவை 180க்கும் குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் என் நோயாளிகளிடம் சொல்கிறேன். ஏனெனில் அதை 180க்கு கீழே வைத்திருப்பது ஒரு வகையில் சிறுநீரகத்தின் வாசல். உங்கள் சர்க்கரை அளவு 180ஐ மீறினால் உணவு உடைக்கும் பிற்பாட்டில் உடன் தொடர்ந்து எந்த நேரத்திலும் காரணம் இருக்கும். உங்கள் சிறுநீரகங்கள் செய்வது என்னவென்றால் சர்க்கரையின் வாயில்களை திறந்து உடலில் உள்ள கூடுதல் சர்க்கரையை சிறுநீர் வழியாக வெளியிடுகிறது. மேலும் இந்த செயல்பாட்டில் சிறுநீரகமும் குறைவாக இருக்கும். எனவே நாம் என்ன செய்வது? 180க்கு கீழே 200 என்ற வரம்பை பராமரிக்க முயற்சிப்போம். உண்ணாவிரதம், பிபி, சீரற்ற எந்த வகையான சர்க்கரையும் 180ஐ தாண்டக்கூடாது. இப்போது 180 இன்று போதுமான நிலை ஆகும். அதை 180 அல்லது 150 ஆக குறைக்கவும். எனவே உங்கள் அறிக்கைகளில் HbA1 தகுதியாக வரும். மருத்துவர் உங்களுக்கு நீரிழிவு நோய் உள்ளதாக கூறுவார். நிறைவாக நான் கூறுகிறேன். ஆனால் இந்த நிலையில் இருந்து சிறுநீரகம் குறைந்து விடுகிறது. இதற்கு கீழே இருக்காது. அதேபோல் பிபியின் சாதாரண இரத்த அழுத்தம் 12,1080 ஆகும். எனவே கீழ் என்பது இல் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் மேல் ஒன்று கவனம் செலுத்த வேண்டும்.
எனது மேல் ஒன்று 120, எனது கீழ் என்பது ஆகியிருக்கிறது கீழ் என பாருங்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டாம். கீழ் ஒன்றில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் குழாய்கள் பிரதி அழுத்தத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். தாழ்ந்தவர் 70 மற்றும் 80 வரம்பில் இருக்க வேண்டும் என்று கூறினார். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கீழே உள்ள எண்ணிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் குறைந்த இரத்த அழுத்தம் 70 முதல் 80 வரையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி ஆகின்றனர் எனவோருக்கு இந்த நிலைகள் சிறிதாக மாறுகின்றன. வெற்றிகரமான மனிதர்களின் சாதாரண இரத்த அழுத்தம் இது 80ஐ கேட்டுக்கொண்டு இது 120க்கு 80 இரத்த அழுத்தம் ஆகும். அதாவது இதை பயன்படுத்த உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும். ஆனால் உங்கள் சிறுநீரக நோயாளிகளாகிவிட்டால் இந்த சாதாரண வரம்புகள் உங்களுக்கு பொதுவாக இருக்காது. முற்றிலும் இல்லை. உங்களுக்கான இரத்த அழுத்தம் கொஞ்சம் சாதாரணமாக வைக்கப்படுகிறது. அதாவது சாதாரண வரம்பை சற்று குறைவாக வைக்கப்படுகிறது. நான் எனது நோயாளிகளுக்கு இந்த கடிதம் வைக்கிறேன் என்றால் உங்கள் இரத்த அழுத்தத்தை 7080 வரம்பில் வைத்திருங்கள். 80 வரை போக வேண்டாம். அது 80க்கு செல்லும் போது நீங்கள் மருத்துவர்களை அழைக்கவும். இந்த இரத்த அழுத்தம் இருந்து குறைகிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் மருந்து சேர்த்து உங்கள் இரத்த அழுத்தத்தை சிறிது குறைக்கும் போது அது குறையும். எனவே இது 7080 வரம்பில் எளிதாக வருகிறது. இந்த 2 நோய்களையும் நாம் கட்டுப்படுத்தினால் எனவே 80 வயதில் சிறுநீரக தொற்றுக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இப்போது மீதமுள்ள 20 பேரையும் பாதுகாக்கும். காரணங்கள் இருக்கும் 20 விலைகளில் நெப்ரோபதி, பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய், லூபஸ் நெஃப்ரைட்டிஸ் போன்றவை உள்ளன. இவை நோய்கள் பிபி சர்க்கரைக்கு பக்கவாய்ந்து இல்லை. இவை கெட்ட பழக்கத்தினால் ஏற்படுகின்றன. இன்று நாங்கள் இதை இந்த வீடியோவில் பற்றி பேச விரும்பவில்லை. நாங்கள் மற்றொரு நாள் அதை பற்றி பேசுவோம். அவற்றில் எவ்வாறு வேலை செய்வது, அவர்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது. எனவே இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். பிபி சர்க்கரையை மட்டும் கட்டுப்படுத்தினால் அப்போது வரை நமது சிறுநீரகத்தை நன்றாக பாதுகாக்க முடியும். கிட்னி பாதிப்பு போன்ற பெரிய நோய்களிலிருந்து. எனவே நீங்கள் செய்த பிழைகளை சரிபார்க்கவும். நீங்கள் இப்போது செய்யும் தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள். எனவே இந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்ட உடற்கத்தினால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நம்புகிறேன். நமது சிறுநீரகங்கள் சேதமடையும் வாய்ப்புகளை நாம் எவ்வளவு குறைக்க முடியும். இரத்த அழுத்தம், சர்க்கரை ஆகியவற்றை கட்டுப்படுத்தினால். உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இவ்வாறு குறித்து, யூரியா செயலிழப்புக்கான வாய்ப்புகளை இவ்வாறு குறித்து நான் இருக்கிறேன். இது முழு ஆயும் கிடைத்தது. நீங்கள் அவர்களுடன் பேசலாம். நீங்களும் என்னை வந்து சந்திக்கலாம். இப்போது நான் இதை முடிவுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.